நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடை போடுகிறது. வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடை போடுகிறது. இப்போ நடந்துகிட்டு இருக்க லால் சலாம் ஆடியோ லான்ச்ல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்பீச்சை கேட்ட உடனே ரஜினிகாந்த் அவர்களும் லதா ரஜினிகாந்த் அவர்களுமே அப்படியே கண் கலகி அழுதுருக்காங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே அப்படியே எமோஷ்னலாக உறைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்படி என்ன ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் பேசுனாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் லால் சலாம் படத்தை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது யாருமே என்னை நம்பலை. இந்த படம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க. நான் கூட விஷ்ணு விஷால்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கிட்ட இந்த படத்தை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது அவரு சில ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் சொன்னார். அங்கெல்லாம் இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் காட்டணும், பட் யாருமே இந்த படத்தை நம்பவே இல்லை. திடீர்னு ஒரு ஷோரீல் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் காட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட எடுத்துகிட்டு போனோம். அவங்க பார்த்துட்டு இது என்ன ரொம்ப சின்ன பட்ஜெட்டாக இருக்கும் போலையே, இந்த கதை மிகப்பெரிய பட்ஜெட்டில் வர வேண்டியது, மிகப்பெரிய ஹீரோ பண்ண வேண்டியது அப்படின்ற மாதிரி அவங்களாம் என்கிட்ட சொன்னாங்க. அந்த ஷோரீலில் ஒரு நாள் என்னுடைய அப்பா ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே இந்த கதையில் நான் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். பட் அந்த வாய்ப்பை நான் கேட்க மாட்டேன், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன். உடனே அவர் ஒத்துக்கிட்டு பண்ணார். அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த படம் மிகப்பெரிய படமாச்சு. ஒரு பொண்ணு, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பொண்ணு அப்படின்னா எந்த வாய்ப்பும் கிடைக்காதுங்க. இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்பவே ஈஸியாக கிடச்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், ரொம்பவே உழைச்சிருக்கேன். அதனால தான் இந்த படம் எனக்கு கிடச்சிச்சு. இந்த படத்தை நான் இப்போ பண்ணியிருக்கேன். ஒரு அப்பாவா அவர் எனக்கு பணம் தரலாம், ஆனால் ஒரு படம் தரது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக பேசினாங்க. நான் இந்த படத்தை தொடங்கினதுக்கப்புறம் ஏகப்பட்ட விமர்சனங்கள், இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட எல்லாருமே விடாமுயற்சி அப்டேட் சொல்லுப்பா, தலைவர் 171 அப்டேட் சொல்லுப்பா, ஏன்பா இந்த அப்டேட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எங்கள் படங்களை கண்டுக்கவே இல்லை. ஓஹோ, நம்ம படம் லிஸ்ட்லேயே இல்லை போலையே அப்படின்ற மாதிரி நான் ரொம்பவே வெக்ஸாக இருந்தேன். பட் இந்த படம் வந்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாரோட லிஸ்ட்லேயும் இந்த படம் இருக்குன்னு நான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக தான் ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் செட்டில் படம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் குரூப்பில் சில மெம்பர்ஸ்லாம் திடீர்னு அப்பப்போ சில மீம்ஸ் எடுத்து காட்டுவாங்க. சில பேர் அந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் எடுத்து காட்டுவாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ரஜினிகாந்த் அவர்களை பற்றி இப்படிலாம் பேசியிருக்காங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் பற்றி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை காட்டுவாங்க. நான் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை, பட் அவங்க காட்டுறதுக்காக அந்த சில விஷயங்களை நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில் எங்கள் அப்பாவை ரொம்பவே தரக்குறைவாக நிறைய பேர் பேசுவாங்க. எங்கள் அப்பாவை நிறைய பேர் சங்கி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சங்கினா என்ன அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. நான் கேட்டேன், அது ஒரு அரசியல் கட்சியை குறிப்பிட்டு அது சொல்கிறாங்க. அந்த அரசியல் கட்சியை சப்போர்ட் பண்ணுறவங்கள சொல்லுவாங்க. மத ரீதியாக ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கிறவங்கள சங்கின்னு நம்ம சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்தது. ஒரு சங்கியாக இருந்திருந்தால் கண்டிப்பாக லால் சலாமுங்கிற ஒரு படத்தில் அவங்க நடிச்சிருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தத்துவத்தை தான், ஒரு மத நல்லிணக்கத்தை தத்துவத்தை தான் இந்த படத்தில் நாங்கள் சொல்ல வரோம். ஒரு சங்கியாக இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை ஒத்துட்டு அவர் நடிச்சிருக்கவே மாட்டார். அவர் இதில் நடிச்சிருக்காரு, அதனால் எங்கள் அப்பா சங்கி இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபயராக, ரொம்பவே எமோஷ்னலாக இந்த விஷயத்த சொன்னாங்க. இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அங்கே ரஜினிகாந்த் அவர்கள் கண் கலங்கிட்டார். லதா ரஜினிகாந்த் அவர்களுமே கண் கலங்கிட்டாங்க. அந்த அரங்கத்தில் இருந்த எல்லாருமே கொஞ்ச நேரத்தில் உறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்களோட பகிர்ந்துக்கோங்க. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடை போடுகிறது. வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடை போடுகிறது.